தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனிற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்வு வாரந்தோறும் நடைபெறுகிறது. அதுல இன்று கலந்து கொள்ளக்கூடிய இங்க ஜூம் அரங்கில் இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதலிலே புலப்படுத்திக் கொள்கிறேன். இதுல சில பேர் இந்த 167வது இந்த 167 வாரமும் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நிச்சயமா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த ஜூம் அரங்கு தவிர யூடியூப்ல பார்க்கக்கூடிய நண்பர்கள், பின்னாலே பதிவிலே பல பேர் பார்க்கிறார்கள். அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பதிவுல சௌரியமா உட்காந்து கேட்கலாம். இந்த நேரத்துக்கு தான் இங்க இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சில நண்பர்கள் அவர்கள் வாகனத்திலே செல்லும் போது கேட்டுக்கொண்டு செல்கிறேன் என்கிறார்கள். ஆகவே நான் இதையெல்லாம் மனத்திலே கொண்டுதான் நான் பாரதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 167வது இந்த நிகழ்விலே நாம் தொடர்ந்து பேதை நெஞ்சே என்று பாரதி சொல்லக்கூடிய அது ஞான பாடல் வரிசையா அல்லது பக்தி பாடலாம் தெரியாது. ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்க் இன்னைக்கு நான் சொல்ல இருக்கேன். எல்லாம் நீங்க கவனமுடன் நீங்க கேட்க வேண்டும். ஒரு டிரான்சிஷன் சாங். நான் இதை பார்க்க பார்க்க படிக்க படிக்க ஒரு பிவட்டல் ரோல் இந்த பாட்டு பாரதியினுடைய வரிசையிலே நிற்கிறது என்று நான் தோன்றுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது ஞான பாடல்ல ஆரம்பிச்சு ஞான பாடல் போல ஆரம்பித்து இது அப்படியே பக்திக்கு ஒழுகிறது. இதையும் தாண்டி அதுல என்ன இருக்கிறது என்பது நாம பார்க்க இருக்கிறோம். எல்லாத்தையும் விட மொழி ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் அது. இப்போ எண்ணங்கள் வலிமையான எண்ணங்கள், எவ்வளவு அருமையான எண்ணங்கள் இருக்கின்றன. எண்ணங்கள் தான் எல்லாத்தையும் ஆக்கக்கூடிய மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியிலே எண்ணங்களை பற்றி தான் எண்ணம் தான் மனிதனை உருவாக்குகிறது. அதுல அந்த எண்ணம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி போகும்? அப்ப மொழி என்ற ஒரு கருவி இல்லை என்று சொன்னால் நீங்க யோசிச்சு பாருங்க. பொதுவா மொழி எப்படி வந்தது? வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஒரு மொழி லாங்குவேஜ்னா, சைகையில பேசி கொண்டு வந்தவர்கள் அவனுக்கு கொடு இவனுக்கு கொடு சாப்பாடு பண்றாங்க. இல்லற வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு குழுவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, உவனை கூப்பிடு, 3 தான் இருக்கு தமிழ்ல. அதன் பிறகு இந்த காமன் டெர்மினாலஜி வில் கோ ஆன். இண்டிவிஜுவல் அங்கே நிற்கிறான் அவன். இவன் மூக்கனை கூப்பிடு, காதனை கூப்பிடு, கள்ளனை கூப்பிடு, வெள்ளைச்சாமியை கூப்பிடு, இப்படி ஆரம்பித்து அந்த மொழி இருக்கிறதே. அதுல என்ன ஒரு பயன் என்று சொன்னால், இந்த மொழி தலைமுறைகளை தாண்டி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இலக்கியம் ஏற்படுத்தி கொடுத்தது. கலைகள் ஏற்படுத்தி கொடுத்தன. எதுவும் இல்லாத காலத்திலே கல்லிலே தனது எண்ணத்தை பதிவு செய்தான் மனிதன். அதன் பிறகு உலோகம்லாம் வரக்கூடிய காலத்திலே உலோகத்திலே செப்பேட்டிலே கொண்டு சென்றான். அதன் பிறகு பனை ஓலையிலே பதிந்தான். அதன் பிறகு காகிதத்திலே பதிந்தான். இப்பொழுது கம்ப்யூட்டரிலே பதிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இதுல எவ்வளவு பெரிய யோசித்து பார்த்தா 2000 வருஷம் முன்னாடி இருந்து திருக்குறள், வள்ளுவனார் கொடுத்த அந்த திருக்குறள் இருக்கிறது. இந்த மொழி என்ற ஒரு கருவி இல்லைன்னா எப்படி நமக்கு வந்திருக்கும்? அதனுடைய பயன்பாடு எவ்வளவு பெரிய விஷயம். ஆகவே மொழி சம்பந்தமான எதையும் நாம் ரொம்ப கவனத்தோடு கையாள வேண்டும். நம்ம பேசுறது, நம்ம எழுதுறது இந்த அடுத்த தலைமுறைக்கு இது எடுத்து செல்லப்படும். அதனாலதான் பாரதியில ஆழ்ந்து படிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சம் வருகிறது கூடவே. சரியாக சொல்லுகிறோமா? பாரதியுடைய இன்டர்பிரேஷன்ஸ் சரியா வருகிறதா என்றெல்லாம் நான் நினைத்து நினைத்துதான் ஒரு வாரம் பூராக அதை பத்தி நினைத்து கொண்டுதான் நான் இந்த புதன்கிழமையிலே உங்களை சந்திக்கிறேன். ஆகவே ஒரு நீங்களும் அதை மாதிரிதான் ஒரு கவிதையை படிக்கும் போது யூ ஷுட் ஃபீல் த வாட் யூ கால் அஸ் த வெயிட் ஆஃப் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவார்கள். அதனுடைய கனம் உங்களுக்கு புரிய வேண்டும். ஒரு பாரதி எடுத்து படிக்கும்போது ஒரு குழந்தை படிக்கிறதுக்கும் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ தென்காசி கணேசன் ஆரம்பிச்சு போனார், வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான். இந்த விரல்கள் மேவுதல் என்பதனுடைய தொடர் எங்கன்னா எங்கிருந்தோ வருகிறது. அது பக்தியில ஆரம்பத்துல இருந்து தேவாரத்துல இருந்து வருகிறது. எப்படி ஒவ்வொரு சில சொற்கள் எங்கிருந்தெல்லாம் வருதுன்னு பாக்குறோம். அப்போ இதெல்லாம் ஆழ்ந்து கவனிக்கும் போது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மொழி
என்பது எண்ணத்தை ஒரு தலைமுறை இப்ப பாரதி ஆகட்டும், வள்ளுவன் ஆகட்டும், கம்பன் ஆகட்டும், யாராகட்டும், அந்த தலைமுறையை சார்ந்த படைப்பாளி எண்ணத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்ல மொழியை பயன்படுத்துகிறான். அதை படிக்கக்கூடிய தலைமுறை, அவன் 10 தலைமுறை 100 தலைமுறை தாண்டி வந்தாலும் கூட அவன் தனது எண்ணத்தை பெய்து அந்த எண்ணத்தை மொழிபெயர்த்துக் கொள்கிறான். தி கிரேட் டாக்டர் ஏ.கே. ராமானுஜம் யூஸ் டு சே, ஒவ்வொரு பிரதி ஒரு ஒரு படைப்பினுடைய ஒரு கதை அல்ல ஒரு நாவல், ஒரு பொன்னியின் செல்வன் இருக்குன்னா அதுல ஒவ்வொரு வாசகன் ஒவ்வொரு படிக்கும் போதும் அது ஒவ்வொரு புதிய பிரதி, அது பழைய பிரதியே அல்ல என்ற நோக்கிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ராமானுஜன் பற்றி சொல்வார், ஒவ்வொருவரும் படிக்கும் போது அது புதிய பிரதி. ஏனென்றால் நீங்கள் உங்க மனத்திலேயே அதை இன்டர்பிரட் பண்ணி படித்துக்கொண்டே போகிறீர்கள். அப்ப அந்த மொழியினுடைய ஆளுமை, மொழியினுடைய அந்த வெளிப்பாடு, இது எல்லாம் நாம் எப்படி தயார் செய்கிறோமோ அதை பொறுத்து இருக்கிறது. எனவேதான் இந்த போன முறை நான் உரையாசிரியர்களை பற்றி சொன்னேன். இந்த முறை ஆரம்பத்திலே நான் சொல்ல விழைவது இந்த மொழியினுடைய கனம், இந்த மொழி கொடுக்கக்கூடிய ஒரு தாக்கம். இது படிக்க படிக்க நவில் தோறும் நூல் நயம் என்று வள்ளுவன் சொன்னது அப்பதான் புரியுது. எல்லாமே ஒரு வயசுக்கு மேலதான் புரியும். என்னுடைய இசை குருநாதர் மதுரை ஜி.எஸ். மணி அவருடைய நண்பர் தஞ்சாவூர் சங்கரையர், வெரி கிரேட் மியூசிஷியன், ஃபென்டாஸ்டிக் கம்போசர். அவர் சொல்லுவார், அதாவது ஒரு ஒரு பாட்டு ஒரு ராகம்னு இருக்குன்னு சொன்னா அந்த ராகத்தினுடைய அனுபவம்ங்கிறது வயசாக வயசாக மாறினே போகும். காம்போதி எளிதாக புரிந்துவிடும். எதுகுல காம்போதியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வயசு வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எதுகுல காம்போதியினுடைய அந்த விளம்ப நடை இருக்கிறதே, அது புரிவதற்கு நேரமாகும். இது போல சங்கீத உலகிலே நான் பழகும் போது அங்கே பேசியவர்கள் பல இதை பத்தி பேசுகிறார்கள். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், கலையினுடைய எல்லா வெளிப்பாடு, அது மாதிரி நாட்டியம், அதெல்லாம் நிறைய என்னுடைய நாட்டிய நாடகங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு, அதோட அவங்களோட நிறைய கலைஞரோட பழக்கம் உண்டு எனக்கு. அவர்கள் பார்க்கும்போது, சார் ராமையா பிள்ளை இப்படிதான் இந்த அபிநயம் பிடிப்பார், இந்த அடவு என்று சொல்வாரு, அடவு என்று பெயர் இதுல நாட்டியத்துல, முத்திரை, அடவு, பாணிகள். அந்த அடவு என்பது மொழியில இருக்கக்கூடிய சொல் மாதிரி. அது எப்படி காலங்காலமாக தொடர்ந்து வருகிறது, வெரி டிஃபிகல்ட். இப்போது அண்மையில என்னுடைய நண்பர் ரமேஷ் விநாயகம் இஸ் ஏ வெரி குட் கம்போசர், மியூசிக் கம்போசர். அவர் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பாக்ஸ் ஒன்று, கர்நாடிக் டிஸ்கிரிப்டிவ், யூடியூப்ல பார்த்தா தெரியும், அவர் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். அதுல எப்படி ஒரு ஒரு விஷயத்தை இப்ப நீங்க பாடுறீங்க, அந்த பாடி காட்டாத அது மொழியினாலே சொல்ல முடியுமா? நொட்டேஷன்ஸ்னு பேர் அதுக்கு. பீப்புள் யூஸ் டு யூஸ் நொட்டேஷன்ஸ் ஃபார் தட். அந்த நொட்டேஷன் சரியா இல்லை. அந்த நொட்டேஷன் சரியா இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகவே இந்த இடர்பாடுகள் எல்லாம் தாண்டி மொழி என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. மொழி தான் வளரும் போது தன்னுடைய மரபை சார்ந்த முன்னோர்களால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த இலக்கியத்தையும் வளர்கின்ற இந்த மொழி தன் வயப்படுத்தி கொண்டு மேலே விளங்குகிறது. எத்தனை பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க, எத்தனை பேர் இப்போ இருக்கக்கூடிய இளையவர்கள் எழுதுகிறார்கள் அந்த லாங்குவேஜ்ல, அவர்களுடைய சூழல்ல, அவருடைய கற்பனையில, அவருடைய எக்ஸாம்பிள்ல எப்படி சொல்றாங்க இல்லையா? ஆகவே இதை நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு தவமாக நினைத்து கருதி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக மறுபடியும் நன்றி பாராட்டுகிறேன். போன முறை பார்த்த அந்த பாடல்ல ஒரு வரிதான் பார்த்தோம் என்று சொன்னால், செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். பாரதியுடைய ஒரு அப்ரோச். ஒரு 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 கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா, வாசல்ல மாவலை தோரணம் கட்டியிருப்பாங்க, வாழை மரம் இருக்கும். எத்தனை பேர் நின்று பார்க்கிறார்கள்? போன ஒரு இடத்துல சொன்ன, சார் அருமையா, இவ்வளவு பெரிய வாழை மரம், கொலாச்சல்ல வாழைப்பழம் அருமையா இருக்கு சார் மாவலை. யாராவது சொன்னா அவருக்கு வச்சவங்களை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் நமக்கு யாருக்கும் பார்க்கறது நேர போனோம், எங்க இடம் இருக்கு உட்காந்து. எல்லாவற்றிலும் கலை உணர்வு, அழகு, வாழ்க்கையில அது சம்பந்தப்பட்டவர்கள். அவருக்கு தான் தெரியும். அந்த வாழை மரம் விற்கிறவன் இல்லைன்னா மாவலை கட்டுறவன் பார்ப்பான், என்னடா நம்ம இவ்வளவு அழகா கட்டுறோமே, யாராவது ஒருத்தர் பார்த்து இதை பத்தி சொல்ல மாட்டாங்களா? இது வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது உங்களுடைய அனுபவத்தினுடைய விரிவு, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யுவர் சென்சஸ். இந்த கண்ணால் தான் பார்க்கிறோம். ஆனா பார்வைக்கு பட்ட எல்லாம் நம் புலன் மூலம் உள்ளே செல்கிறதா இல்லையே. ஆகவே அந்த பொறுப்பில வளர்த்துக் கொள்ளும் போது மொழியிலே, இலக்கியத்திலே அது புதுமை தருகிறது. செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்,
அம்மா கொடுன்னு அர்த்தம் இல்லை, நீ கொடுன்னு ஆணையிடுவது போல பாரதி பேசுகிறான். அப்போ பாரதி வந்து இந்த தெய்வத்தின் மேலே, சக்தி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் மேலே எத்துணை அன்பும். யாரா அம்மாட்ட போய் வந்து கெஞ்சின்னு இருப்பாங்களா? அம்மா தான் கெஞ்சுவா. என் சாதாரண அம்மா இல்ல, யசோதையே கெஞ்சினா. யசோதை போன்ற ஒரு அன்னை கண்ணனிடம், நான் சாப்பிடுப்பா, பின்னாலே ஓடுகிறாள் அன்னை, அம்மா சாப்பிடு சாப்பிடுங்க. குழந்தை சாப்பிடாது. ஆனா அதுக்கு எப்ப பைசா அம்மா சாப்பிட கொடு அப்படி கேட்கும், ஆர்டர் பண்ணும். அந்த ஒரு ஒரு அனுபவத்தை ஒரே ஒரு ஒரு கவிதை வரியிலே, செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பெரிய செல்வங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று போன முறை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்த வரி வந்து, சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும் என்ற வரி. ஒரு முறை அந்த பாட்டை பார்த்துடலாம், மறுபடி போலாம். ஒரு முறை ஸ்கிரீன்ல அந்த அந்த பர்டிகுலர் விருத்தம் அது பார்த்துடலாம். செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும், கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும். அது என்ன வேர்டு பயன்படுத்துறோம், சும்மா எதுகை மோனைக்கு வேண்டி போடுறது இல்லை இது, அதுக்கெல்லாம் பொருள் இருக்கிறது. கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும், தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும், துணையென்று நின் அருளை தொடரச் செய்தே நல்ல வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும், நமோ நமவோம் சக்தி என நபிலாய் நெஞ்சே என்று பாடுகிறான். அப்போ இரண்டாவது அடி என்னன்னா, சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். இங்கதான் நான் வந்து ஒரு விளக்கத்தை சொல்ல விழுந்தேன். என்ன? ஒண்ணு, சிறுமைகள் என்னிடம் இருந்தால், அம்மா உன்னுடைய தாளிலே உனக்கு சிறுவனாக, உன்னுடைய அடியவனாக, உன்னுடைய நேர் பார்வையில நிற்கக்கூடிய பக்தன் நான். என்னிடம் சிறுமை அணுவதற்கு முடியாது. ஆனால் இது இந்த உலக இயலிலே தெரிந்தும் தெரியாமலும் வந்து சேர்ந்துரும். அப்படி சிறுமைகள் என்னிடம் உள்ள சிறுமைகளை விடுப்பா என்று சொல்வது வேறு. சிறுமை என்னிடம் இருந்தால் அதை நீ விடுக்க வேண்டும். இங்க விடுக்க என்பதற்கு பொருள் விடுவிக்க என்று பொருள். விடுக்க என்பது அந்த சொல்லினுடைய நீட்சி என்பது தலைக்கும் யாப்புக்கும் சரியில்லாத நேரத்திலே கவிதையிலே சில சொற்களை நாம் இட்டு நிரப்ப வேண்டும். அப்போ இதை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப சிறுமை என்றால் என்ன? அதையே முதல்ல சொல்கிறான் என்று சொன்னால், இந்த சிறுமை என்பதை பற்றி வள்ளுவன் பேசுகிறான். வள்ளுவன் ஒரு அதிகாரமே பேசுகிறான். சிற்றினம் சேராமை என்று ஒன்று சொல்லுகிறான். என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் வி கால் ஜெனரலி as environment, the environ. இந்த என்வரான்மெண்ட் வந்து பயாட்டிக்கா இருக்கலாம், ஏ பயாட்டிக்கா இருக்கலாம். இப்போ ஒருத்தன் வந்து இப்போ வந்து ஒரு நிலக்கரி சுரங்கத்து பக்கத்துல இருக்கிறான் வச்சுங்க, அங்க வந்து காத்துலயே வந்து அதனுடைய கரியெல்லாம் கலந்துருக்கும். அவன் வந்து மூக்கு மூக்கு உடம்பெல்லாம் ஒரு 5 நிமிஷம், there are places in India where இந்த நிலக்கரி சுரங்க நிலத்துல போனா, வெள்ளை சட்டை போனா ஒரு 2 நிமிஷத்துல கருப்பாயிடும். அவ்வளவுதான் சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஒன்ஸ் ஐ வாஸ் டிராவலிங் ஃப்ரம் கல்கட்டா டு டார்ஜிலிங். அந்த டார்ஜிலிங்ல வந்து கீழே இருந்து மேலே போறதுங்க அந்த ரயில், அந்த சின்ன அந்த இதுல என்ன ஆராதனால காமிப்பான் ஒரு ட்ரெயின், சக்க சக்க சக்கன ஓடும் ஒரு அந்த கரிவண்டி முன்னும். அதுல வந்து நாங்க வந்து டியூரிங் அவர் ஸ்டூடெண்ட் டேஸ் அண்ட் கலெக்ஷன் ரவுண்ட்ஸ் அண்ட் ஆல் த ட்ரிப்ஸ் ஒரு 4-5 பேர் நல்லா அந்த ட்ரெயின்ல வெளியில அப்படி வெளியில பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். வெளியில பார்த்துட்டு போயிட்டு கடைசியில போய் ஹோட்டல்ல இறங்கி பார்த்தா சட்டையில எல்லாம் அப்படியே பொத்தல் பொத்தலா இருக்கு அப்படியே. ஏன்னா எல்லாம் கரி என்ஜின், அங்கே எல்லாம் அந்த தீப்பொறி மாதிரி மேல படும். அது நமக்கு தெரியவே தெரியாது. அது வீட்டுல வந்து அது தண்ணியில போட்டு எடுத்து அந்த சட்டை ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கு, தேனட்ட மாதிரி. இப்பதான் தெரியுது, அதாவது சூழல்ல வந்து நமக்கு என்ன நடக்கிறது என்பது அது பின்னாலே தெரியும். இட்ஸ் சார்ட் ஆஃப் பிசிக்கல் திங். த சேம் டைம் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் யுவர் இன்னர் கண்டென்ட் ஆஃப் யுவர் பாட். இட் அஃபெக்ட்ஸ் யுவர் தாட்ஸ். இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஆட்டிடியூட். இதை பத்தி ஒரு ஒரு பிரமாதமான விஷயம். நம்ம இவர் வந்து எஸ் வைத்தீஸ்வரன் உங்களுக்கு தெரியும், நம்ம அருமையான கவிஞர். நம்ம குவியத்துல அவர் பாராட்டி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு ஆவண படமாக கூட நாம் எடுத்தோம். இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. குவியத்தினுடைய இன்னொரு முகம் ஆவணப்படம் எடுத்தது ரொம்ப அருமையான விஷயம். நாங்கள் பெருமையோடு அதை சொல்லிக் கொள்கிறோம். வைத்தீஸ்வரன் நம்மிடையே இன்னும் இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப அருமையான கவிஞர். அத்தாடி அவருடைய ஒரு கொத்து புல்லுன்னு ஒரு கதை, அவருடைய சிறுகதை ஒன்று. அதுல மலையில ஏறிட்டு இருப்பார். ஒரு மலையில ஏறும்போது அந்த மலையில இருக்கக்கூடிய இந்த கழுதை இருக்கிறது,
அது ஏறி அப்படி நின்று அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு புல்லுக்கு வேண்டி எப்படி அது போய் நிக்கிறது அப்படின்னு அதனுடைய பூரா அவர் எழுதுவார். அது படிச்சு முடிச்ச அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இட்ஸ் நாட் அபவுட் ஹியூமன் பீயிங், இட்ஸ் அபவுட் அன் அனிமல். அதனுடைய அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு நமக்கு மனசு வருந்தி போயிடும். இட் அஃபெக்ட்ஸ் யூ வெதர் இட் இஸ் a literary environment or it is a physical environment or it is whatever that you call about. ஸோ இந்த சூழல்ல வந்து சிறுமை சேர்ந்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சிறுமையா போயிடும் மனம். அதுக்கு சிற்றினம் சேராமை என்று வள்ளுவன் எழுதுகிறான். அவன் சொல்றான் அதுல வள்ளுவனுடைய ஒரு ஒரு குறளை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது. அதுல எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், சிறுமைனா என்ன அப்படின்னா, அளவால், உருவத்தால், பண்பால் குறுகியது அல்லது சிறியது. இதுதான் பரிமேலழகர் கொடுக்கக்கூடிய விளக்கம். சிறுமை என்பதற்கு அளவால் சிறியது, இன்னொன்று வந்து உருவத்தால் சிறியது. இப்ப அளவால் சிறியதுன்னு சொன்னா அதுக்கும் குறள் இருக்கிறது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி என்னார் உடைத்து என்று வள்ளுவன் பேசுகிறார். இந்த குறள் ரொம்ப பிடிச்ச குறள் எனக்கு. இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த அச்சாணிங்கிறது எவ்வளவு பெரிய தேர். திருவாரூர் தேரை போய் இன்னொரு வாட்டி தலை நிமிர்ந்து பார்த்தா கண்ணு எடுக்க முடியாது, அப்படி அழகா இருக்கும். அப்படிப்பட்ட தேர். அதே மாதிரி எங்க நெல்லை தேர் காந்திமதி அம்மன் கோவில்ல இப்ப கூட ஏதோ ஒரு அதுக்கு பிரச்சனைகள்லாம் வந்து தேர் ஓட்டம்ங்கிறதே இப்போ வந்து அதான் நமது இந்து பண்பாட்டில் கோவில் வரலாற்றிலே தேர் என்பது மிக முக்கியமான விஷயம். எங்க ஊர் பக்கம் கொடை என்பார்கள். திருநெல்வேலி சைட்ல கொடை என்றால் அந்த விழா, ஆண்டுக்கு ஒரு வரக்கூடிய தேர் திருவிழாக்கள், அந்த பண்டிகை, அதுக்கு பேரு கொடை என்பார்கள். அந்த தேரை இழுக்கிறதுக்கு வந்து ஊரே கூட்டி வரும். அப்படிப்பட்ட தேர். அப்படி அந்த பெரிய தேர்ல எந்த பாகம் சிறியது என்றால் அதனுடைய மேல முகப்பு, அதனுடைய தலையெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து அதில் எது சிறுமை என்று சொன்னால், அளவிலே சிறியது என்று சொன்னால் அச்சாணி தான் இருக்கும். பெரிய அந்த சக்கரம் இருக்கிறதே, அந்த சக்கரம் வெளியில வந்து விடாமல் இருப்பதற்கு அந்த அந்த கொழு வெளியில வருகிறதே, அதிலே வந்து ஒரு அச்சாணி போட்டிருப்பார்கள். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுதான் உருவத்தில் ரொம்ப சிறியது. ஆனால் அது மட்டும் இல்லைன்னா அந்த சக்கரம் சுழலும்போது வெளியில கழண்டு வந்துடும், தேரே விழுந்துரும் கீழே. அதனால்தான் ரொம்ப ஜாகிரதையா வள்ளுவன் எழுதுகிறான், தேர்க்கு அச்சாணி சிறப்பு என்று சொல்லல. அவன் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி என்னார் உடைத்து. 7 சீர்ல வள்ளுவன் பண்ண அதிசயத்தை உலகிலே வேற யாரும் பண்ணது கிடையாது. சாதாரண தேர்ல உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி. சாதாரண நிக்கிற தேருக்கு அச்சாணி தேவையில்லை. இன்ஃபேக்ட் அது இருந்தா நல்லது, இல்லைன்னா அதை பத்தின ஒன்றும் ஆக போறது இல்லை. கல் தேர் பண்ணி வச்சிருக்கிறான், அது உருள போறது இல்லை. அது அச்சாணிக்கு என்ன வேலை? ஆனா உருளுகின்ற தேர்க்கு அச்சாணி தேவை. அது போல உருவு கண்டு எல்லாமே. அடுத்தது என்ன பார்த்தா, பண்பிலே, உருவத்தால், பண்பால். உருவம் ஒண்ணு இருக்கிறது, இன்னொன்னு வந்து ஒரு அளவு இருக்கிறது, உருவம் இருக்கிறது. உருவத்துலதான் உங்களுக்கு தெரியும், நீல நிறத்து நெடியவன், நீல நிறத்து நெடுந்தகை வந்தாங்கோர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் என்று வாமன அவதாரத்தை பத்தி கம்பன் பேசுகிறான். அப்ப அவ்வளவு பெரிய வாமனன் சிரித்திருந்தான். அது மாதிரி பண்பால் சிறுமை. சில பேர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பான், பண்பாலே சிறு. சில அதாவது பண்பு என்பது அந்த செல்வத்தினாலே வருவதல்ல. பண்பு என்பது அன்பினாலே பெறக்கூடியது. பிறரோடு எப்படி பழகுகிறான் அது ஒரு பண்பாக வைத்துக் கொண்டால் அந்த அன்பு காட்டி பழகக்கூடியவர்கள் தான் பெரியவர்கள், இல்லா சிறுவர்கள். இதுக்கு இதுவும் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. குறள் இதை பற்றி பேசுகிறது. அதுபோல பெருக்கத்து வேண்டும் பணிவு, உள்ள சுருக்கத்து வேண்டும் துணிவு என்றெல்லாம் ஒருவர் எழுதுகிறார். அதுல ஒரு முக்கியமான குறள் என்ன அப்படின்னா, சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் என்று பேசுகிறார். என்ன பொருள் அங்க என்றால், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். இப்போ வந்து சிறுமைனா என்ன அர்த்தம்னா, சிற்றினம் சேராமைனா. அப்போ பாரதி என்ன பேசுகிறான் நீங்க, இந்த பாட்டுடைய வரி என்ன அப்படின்னா, சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும், சிறுமை என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். என்ன பொருள்னா, சிறுமை என்பது தான் சேர்ந்த குழு, தான் சேர்ந்த இனம், அதையும் காட்டுகிறது. அப்படி நான் தகாதவர்களோடு நான் நட்போ அல்லது உறவோ அல்லது குழுவாகவோ நான் இருந்தால் அவரிடமிருந்து நீ என்னை விடுவிக்க வேண்டும்ங்கிறான். இப்ப நம்ம ஆப்போசிட்டா சொல்லலாம், நண்பன் தான் முக்கியம். நட்புக்கு நண்பன் எப்படி இருந்தாலும் நண்பன் நண்பன் தான் அப்படின்னு ஒரு கான்செப்டை நாமே உருவாக்கி கொண்டு இப்போ பல இடங்கள்ல
அதை பத்தி பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், திரைப்படங்கள் வருகின்றன. நட்புன்னா என்ன பண்ணிடலாமா? எது நியாய தர்மம்னு கிடையாது. அது சொல்றான், எனக்கே தெரியாது எனக்கு ஒரு தீமை, ஒரு தீ நட்பு. நான் தான் போன முறை சொன்னேன் உங்களுக்கு. வள்ளுவன் 5 அதிகாரம் எழுதுறான் நட்பை பத்தி. அப்படி சிற்றினம் சேர்ந்தவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் வள்ளுவன் கொடுக்கிறான். சூது, சூதுன்னு ஒரு அதிகாரமே எழுதுறான். சிறுமை பல செய்து சீரழக்கும் சூதின். சிறுமை பல செய்து பண்புன்னு சொன்ன, இப்ப சூதுல இருக்கா ஒருத்தன், பணத்தை கொடுத்து விளையாடுகிறான். இந்த பணம் பெறுவதற்கு அவன் என்ன வேண்டும்? நடுவுல இங்க சூது நடக்கிறது. பணம் கையில இல்ல, தங்கிட்ட இல்ல, பக்கத்துல இருக்க கேட்கறான். வீட்டுக்கு போறான், பெண்டாட்டியோட நகையே எடுத்து கொண்டு வருகிறான். பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு வைத்த பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வருகிறான். இதெல்லாம் விட ரொம்ப இதிகாச உதாரணம் சொல்வது என்று சொன்னால், பாஞ்சாலி சபதத்தில் வருகின்ற சூதை விடவா? சூது கலிக்கலானார். பாரதி எப்படி எழுதுவான் அது? தாய் இருட்டலானார் என்ற பாட்டுலாம் ஞாபகம் வருது. ஆகவே நம்ம தாயம் தாயம் புரளத் தொடங்கியது, தருமம் தாயம் உருளத் தொடங்கியது. நான் என்னுடைய பாட்டு ஒண்ணு, நான் பாஞ்சாலி சபதம் ஒரு நாட்டிய நாடகமா எழுதும்போது இந்த ஒரு வரிகளை திரும்ப திரும்ப பாடக்கூடிய சிறு வரிகளாக வேண்டும் என்று அந்த நடனமணி கேட்டப்போ நான் இத எப்படின்னா, தாயம் உருளத் தொடங்கியது, தாயம் உருளத் தொடங்கியது, தருமம் புரளத் தொடங்கியது என்பதுதான் அதுல. ஏன்னா ஒரு நாட்டியத்துல திரும்ப திரும்ப ஒரே பல்லவியை பாடி அதுக்கு வெவ்வேறு விதமான அபிநயங்கள் காட்டுவார்கள். சோ ஒவ்வொரு விதமா அவன் வச்சு வச்சு எழுந்து கொண்டே போவான். அதை காட்டுவதற்கு ஒரு பல்லவி. தாயம் உருளத் தொடங்கியது, தருமம் புரளத் தொடங்கியது. ஆக சூது வர வர சிறுமை என்பது பலவிதமான சிறுமைகள். கடைசியில் என்ன ஆச்சு? சொந்த மனைவியே அவன் சூதிலே பணயம் வைக்கிறான் என்று பார்க்கிறோம். நாட்டை வைத்து இழந்தான், தேசம் வைத்து இழந்தான், சிச்சி சிறியர் செய்கை செய்தான். பாரதி இங்க பயன்படுத்துகிறான், சிறியருங்கிறான். யோசிச்சு பாருங்க. தேசம் வைத்து இழந்தான், சிச்சி துரோகி, வேற ஏதாவது மூடன், அப்படிலாம் பலவிதமான பேர் கொடுக்கலாம். சிறியர் என்று சொல்கிறார். அப்படின்னா சிறுமை என்பதற்கு எத்தனை பெரிய பொருள் இருக்கிறது. எனவே பாரதி கேட்கிறான், சிறுமை என்னிடம் இருந்தால் அவற்றை நீ விடுவிக்க வேண்டும். அதுல இன்னும் சிற்றினம் இன்னும் சொல்றான் பொருள்ல, சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும். அதாவது பெருமைக்குரிய நல்ல பண்பு இருப்பவன் என்ன செய்வான்? ஐயோ இந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கோமேன்னு கூசுவான். இந்த சூதாடிகளுக்கு நடுவுல, இந்த தீயர்களுக்கு நடுவுல நாம் இருக்கிறோமே என்று அவன் கூசுவான். ஆனா சில பேர் அதிக பெருமையா நினைச்சுமா, ஆஹா நம்ம இடத்துக்கு வந்துட்டோமேம்மா. சிற்றினம் சேராமை என்பதை அந்த குறளுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறளை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அதுல என்ன அப்படின்னா, நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும், நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும், மாந்தர்க்கு இனத்து இயல்பதாகும் அறிவு. அப்ப எங்க கொண்டு சிறுமை என்பது உங்களுடைய சிறுமைப்படுத்தி உங்களுடைய அறிவையும் சிறுமைப்படுத்தும். அங்கதான் முக்கியமான செய்தி சொல். செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே, சங்ககால பாடல் உனக்கு தெரியும். என்ன சொல்றாங்க? செம்புல பய நீராருன்னே பேர் அவருக்கு. அந்த புலவருக்கு பெயர் இந்த குறுந்தொகை பாடலிலே அவன் எழுதிய அற்புதமான அந்த அடிகளுக்கேற்ப அவன் பெயரே மாற்றி விட்டார்கள். செம்புல பய நீரார் என்ன எழுதுகிறான்? செம்புலம் என்றால் ரெட் எர்த், செம்புல பெயல் நீர், பெயல் என்று சொன்னா போரிங், போரிங் ரெயின், த ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின். அப்போ மேலிருந்து வரக்கூடியது இந்த 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 செம்மண்ல வரும்போது அது செந்நீராக மாறிவிடுகிறது. இப்போ நிலத்து இயல்பு எதுவோ நீர் அப்படி ஆகும் இல்லையா? அதைத்தான் பேசுறேன், நிலத்தியல்பால் நீர் திரித்தற்றாகும். அத போல சிறுமை உடையவனுடைய செய்கையினாலே, சிறுமை என்பது நிலம் போன்றது. அந்த நிலத்துல போய் ஒருத்தன் விழுந்தா அது மாதிரியே மாறிடுவான். அப்ப கேட்கிறான் அவன், மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு. ஒரு தீய இனத்திலே ஒருவன் இருந்தான் சொன்னால் அவனுடைய அறிவு கெட்டு போயிடும். This is what in today's parlance we call mob mentality. In a mob mentality you have no individual idea at all. எல்லாம் கத்தினி அட்ரா கொல்றான்னு ஓடுறான். ஒரு நவகாளி நடந்தது இந்தியால. எத்தனையோ இந்த மாதிரி மக்கள் போராட்டங்களிலே நல்லதா கெட்டதாங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு கூட்டம் செல்லும் போது கூட்டத்தினுடைய அந்த குழு, அந்த கூட்டமா இருக்கும்போது தோன்றக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அது இருக்கிறதே, அது அறிவு என்ன ஆகும்? வள்ளுவன் சொல்வது என்னன்னா, அறிவுக்கு வள்ளுவன் சொல்லக்கூடிய இலக்கணம் 2. ஒண்ணு அறிவினால் ஆகுவதுண்டோ
பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று பேசுகிறான். அது கூட பெரிதின் நோய் என்று சொன்னான், உயர்திணையில சொல்ல அக்ரிணையில சொல்றான். ஏங்க, 7 சீர்ல என்ன இல்லாம கொட்டி வச்சிருக்காங்க சார். நான் வந்து எதை பார்த்தா பாரதியை புரிந்து கொள்ள நான் குறளை போய் எடுத்து பார்த்தால் குறளிலிருந்து வெளியே வர முடியாது போல எப்படி இருக்கு. சொல்ல பிரிதின் நோய் அக்ரின, ஒரு ஆடு மாடு ஏதோ புழு பூச்சி ஏதோ ஒண்ணுக்கு அடிபட்டிருக்கு, ஏதோ அது தன் நோய் போல் போற்றா கூடனா உன்னுடைய அறிவு என்ன அர்த்தம்? அது த சேம் ஐடியாஸ் டேக்கன் டு த பிரம்ம ஞானம், ஏகம் சத் என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்க பேசுகிறான். அந்த எம்பதி, அந்த உயிர், இந்த உயிர் ரெண்டும் ஒன்று, அதற்காக நீ இறங்க வேண்டும். 2 உயிரும் ஒண்ணுதான். அந்த பட்டாம்பூச்சிக்கு இருக்கிற உயிரும் உனக்குள்ள இருக்கிற உயிரும், அந்த எரும மாடு ஈ கழுத பன்றி சொல்றான் இல்லையா பாரதி, இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உயிர் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடியது ஒரு தத்துவம். ஆனா இந்த பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் வள்ளுவன் என்ன சொல்றான், அதுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா நீ நீ அதை துடிக்கணும்டா, அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு நோய் என்று வந்தால் அது ஒன் நோய் போய் நீ பாராட்ட வேண்டும். ஆச்சு, அவ்வளவுதானே. தட் வாஸ் தியரி அண்ட் திஸ் இஸ் பிராக்டிக்கல். ஸோ யூ ஸ்டார்ட் டு குவாலிஃபை போத் இன் தியரி அண்ட் பிராக்டிக்கல். எங்க சயின்ஸ் சப்ஜெக்ட்ல எல்லாம் என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உண்டு. இதுக்கு இதுக்கு வந்து ஒரு 120 மார்க், அது ஒரு 80 மார்க், 200 மார்க்ஸ் பாஸ் பண்ணி ஆகணும். போத் இன் பிராக்டிக்கல் அண்ட் தியரி. அது போல ரெண்டு இருந்தா தான் பண்ணும், இல்லைன்னா சிறுமை. அதை சொல்கிறான், எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. ஆகவே அறிவு போயிட்டுமா, எனக்கு அறிவு வேண்டும், அன்னையே சக்தியே எனக்கு அதை கொடுப்பாய். நல்லினத்துக்கு அதாவது அவன் சொல்றான் இந்த இந்த பாட்டுல சொல்லும் போது சிற்றினம், இங்க சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். அதுல இன்னொரு வெளியில இருந்து வரும் இந்த சிறுமை. இப்போ இறைவனிடம் பாரதி சொல்கிறான், எனக்கு எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்க வேண்டும், என்னை நன்றாக ஆக்கு, என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன்னு சொல்கிறாம அப்படி நிறைய படைத்தனா கொடுக்குறான். ஆனா சிறுமை வெளியிலிருந்து வரும். அம்மா நீ என்ன நல்லா படைச்சிட்ட, ஆனா இந்த சிற்றினம் சேராமை என்று வள்ளுவன் சொல்கிறானே, அது போல சிறுமைகள் வெளியில வந்து குழந்தைகள் வீட்டுல வந்து 10 வயசு வளர்ற வரைக்கும் வீட்டுல போயிட்டு ஸ்கூல்ல இருந்து போயிட்டு வரும்போது அம்மாட்ட எல்லாம் வந்து சொல்லும், அம்மா ஸ்கூல்ல இது நடந்து அது நடந்து, அங்க போனா டீச்சர் கேட்டா அது எல்லாம் சொல்லும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு வயசுக்கு மேல வீட்டுல வந்து சொல்லாது சில விஷயத்த. என்னுடைய கவிதையில எழுதினேன், பள்ளி பருவம் பலகனி பருவம். ஒரு 40 வருஷம் முன்னாடி நான் எழுதிய கவிதை, விட்டில் பூஜைன்னு ஒரு கவிதையில ஒரு ஓரம் ஒரு லைன், பள்ளி பருவம் பலகனி பருவம். இந்த பள்ளி பருவம் என்பது பலகனி பருவம். ஒரு ஜன்னல்ல இருந்து நீ பார்க்கும்போது என்னெல்லாம் தெரிகிறதோ அதை போல பல விஷயங்கள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா எல்லாம் இல்ல, எந்த ஜன்னல் வழியா பாக்குறோம் தெரியும், எந்த பள்ளி, எந்த இடம், எந்த ஸ்டாண்டர்ட், அந்த லெவல்ல இருந்து அது பார்க்கும். பள்ளி பருவம் பலகனி பருவம், கள்ளம் கண்ணில் சேரும் பருவம் என்று. கள்ளம் கண்ணில் சேரும் பருவம். சிலத்தான் சொல்லணும், சிலத்தை வீட்டுல சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் அந்த குழந்தைங்க எங்க வருது, எங்க இது வரும் சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் வெகுளியார குழந்தை ஓடி வந்து அம்மா காலை கட்டி, அம்மா இது நடந்து அது நடந்து, நல்லது கெட்டது தெரியாது அதுக்கு. ஆனா இந்த நல்லது கெட்டது குழந்தைக்கு தெரியுமா இல்லையாங்கிறது, the child psychologists say the moment the child is trying to gloss over, not be open about something, then you have to suspect. நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், அதை பத்தி அப்புறம் வேற. ஆனா இது வருகிறது, அதனால வெளியிலிருந்து வருகிறது. அப்போ சிறுமை என்பது வெளியில் இருந்து வருகிறது, அதை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். அடுத்து சொல்றான், கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும். முதல்ல விடுக்க வேண்டும் என்று சொன்னான். சிறுமை என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும், கட் பண்ணு, உன்னத கட் பண்ணு. இந்த கல்வியிலே மதிய நீ தொடுக்க வேண்டும். தொடுக்க, அதாவது தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின், அதாவது பாட்டு, இந்த தமிழ் பாட்டுலாம் இருக்கு, அதுல தொடுக்கும் என்று எங்க சொல்றான்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி மலர் தொடுக்கிறான், ஒரு மாலைக்கு மலரை வைத்து தொடுக்கிறார், அதுபோல கல்வியிலே மதியை நீ தொடுக்க வேண்டும். இப்போ வந்து இப்ப மலர் என்ற அந்த மலர் நாரில தான் அது தொடுக்கிறாங்க. ஏன்? இதெல்லாம் ஒன்னா இருக்கணும், இல்லைன்னா கலைஞ்சு போயிடும். அப்ப தொடுத்தால் அவை வரிசை மாறாமல் ஒன்றாக இருக்கும். எனவே அதுதான் வந்து கல்வியிலே மதியனை நீ தொடுக்க வேண்டும். மதிதான் அறிவு. கல்வி ஞானம் என்பதற்கான விளக்கத்தை ரொம்ப காலம் முன்னாடி வாரியார் போன்ற சுவாமிகள், ரொம்ப அருமையா வாரியார் சுவாமிகள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்கேயாவது பழைய யூடியூப்ல இருந்தா போய் கேட்டு பாருங்க. வாரியார்லாம் நாங்க நேர்ல கேட்டிருக்கோம். அவ்வளவு அருமையா சொல்ல, சின்ன பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப எளிதாக சொல்லி
சிறுவர்களா இருந்தபோது ஃப்ரண்ட் ரோல உட்காந்துதான் கேள்வி கேட்பார். அவர் கேள்வி கேட்டு பதில் சொன்னா புக்கெல்லாம் ஃப்ரீ புக், சின்ன சின்ன இந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இந்த புக்கெல்லாம் கொடுப்பார். அது வாங்குறது நாங்க போய் உட்காந்து கேட்கறது. அது ஏதாவது சொன்னது, நான் என்ன சொன்னேன் கேட்பார். அதை நாங்கள் திரும்ப சொல்லுவோம். எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். சொல்லுவார், கல்விக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், கல்வி என்பது வெளியிருந்து உள்ளே செல்வது, ஞானம் என்பது உள்ளிருந்து வெளியே வருவது. த சீசனிங் ஆஃப் திஸ் எஜுகேஷன். இன்றைக்கு நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றோம்? Why we are trying to say, set right the wrong that has been committed in your education system? To know about your land, to know about your பரம்பரை, உன்னுடைய பின்னணி, உன்னுடைய நாடு, இதெல்லாம் தெரியாம பாரதி எழுதுகிறான். ஊனர் கல்வி என்கிறான். இது எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ரெயின் ரெயின் கோ அவே, லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு பிளே என்று பேசுகிறார். எந்த நாட்டுல எல்லா நேரமும் மழை பெஞ்சு சூரியனையே பார்க்காத நாடு இருக்கிறது, அங்கே இது பாடலாம். ஆனா சூரியனை பார்த்து இருக்கக்கூடிய நாட்டிலே இந்த குழந்தைகள் என்றைக்கோ வரக்கூடிய மழையே மழையே வா வா, வானத்தமுதே வா வா, உச்சி கும்பி வயிறு எல்லாம் குளிரும் மழை வா வா, மழையே மழையே வா வா, அந்த பாட்டை பாடினமா, ரெயின் ரெயின் கோ அவேன்னு பாடினமா. ஆகவே கல்வி என்பதிலே எப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியை வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால்தான் பெரியவர்கள், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், அவர் சொன்ன விஷயம்லாம் என்னன்னா, சரியான வகையிலே கல்வியை செலுத்த வேண்டும். அந்த கல்வி கொடுத்தனால, அந்த கல்விதான் உள்ளப்போ என்ன இருக்கோ அதுதானே வரும். மாவு எப்படியோ அப்படித்தானே பணியாரம் இருக்கும், இல்லையா? ஆக இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியில இத்தனை அருமையான செய்திகளை பொதிந்து வைத்திருக்க வேண்டும். என்னுடைய தமிழ் வளர்த்த சான்றோர் நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம், இந்த மாதம் சிட்டி அவர்களை பற்றி பேசுகிறேன். அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதத்திலே அழவள்ளியப்பா என்ற குழந்தை கவிஞரை பற்றி நான் பேச இருக்கிறேன். நான் அந்த காலத்தை ரொம்ப ரசிச்ச கவிஞர். அவர் ஒரு வார்த்தை எழுதுவார், ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரே நாடு காக்கும் தலைவராய் நாளை மாறப் போகிறார். ரொம்ப சின்னது, சின்ன சின்னது, திருக்குறளோட ஈஸியா இருக்கும். ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரே நாடு காக்கும் தலைவராய் நாளை மாறப் போகிறார். அப்போ இவன் எந்த ஏடு சுமக்கிறான்னு முக்கியமா இருக்குல்ல. இவன் சுமக்கக்கூடிய ஏட்டிலே எத்தனை அற்புதமான செய்திகளை சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த குழந்தை எப்படி வளரும்? எனவே கேட்கிறான் பாரதி, கல்வியிலே மதிய நீ தொடுக்க வேண்டும். அதுக்கு என்ன பொருள் என்றால், எப்படி வந்து ஒரு மலரை மாலையாகிறதுக்கு தொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு தொடுத்தாச்சு அப்புறம் மாலை வளருமா? மாலையாக வளர வேண்டும் என்றால் தொடுத்து கொண்டே செல்ல வேண்டும், முடிவில்லாமல். அதுபோல கல்வி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே மதி மதி இருக்கணும், மதி இல்லாமல் இருக்கக்கூடாது, மதி தொடுத்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்கிறான். எனவே கல்வியிலே மதியனை நீ தொடுக்க வேண்டும். அடுத்தது, கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். எப்படி எழுதுறான் பாருங்க. அங்க விடுக்க வேண்டும், அடுத்தது தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். சரி, இப்ப கல்வி இருக்கிறது, கல்வி பயிலும் போது ஐயங்கள் வரும். சில நேரங்கள்ல வந்து நாங்க ஆசிரியரா இருக்கும்போது இருக்கிற காலத்துல மாணவரிடம் கேட்போம், கேள்வி கேட்டு ஏதாவது எனி டவுட், நோ டவுட்ஸ் ஆர் மானா, நீங்க யூ கேன் டாக் டு யுவர் டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இஃப் யூ பீன் a teacher you would have experienced it. ஏதாவது ஒன்று பேசி முடிச்சா, சார் ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டா எல்லாம் பேசாத இருப்பான், ஒரு டவுட் கிடையாது. கேட்டா டவுட் கேட்டா அதுல ஒரு பெரிய தொல்லை, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். அப்புறம் so there is no doubt I can ask you questions, அப்படியே எல்லாம் முழிச்சுட்டு இருப்பான், அப்படியே இடி விழுந்த மாதிரி உட்காந்துருப்பான். I used to go to a class sometimes as a head of the department. I had to also walk as a principal. I used to walk around the college for the many times just to supervise. ஏதாவது சத்தம் பண்றான் பசங்க உள்ள, I want to ask you a question அப்படின்னு போகணும், அப்படியே எல்லாம் அமைதி ஆயிடும். பேசாதன்னு சொல்லவே வேண்டாம் பையன்கிட்ட, கேள்வி கேட்கறேன்னு சொன்னால எல்லாம் மௌனம் ஆயிடும், பினிஷ். ஆகவே என்ன காரணம் அப்படின்னா சந்தேகம், நல்லதா கெட்டதா, இது சரியா இல்லையா. அவன் சொல்ற என்ன அருமையான வார்த்தை, கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். ஒருத்தருடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பது என்பது அம்மா அவ்வளவு எளிதல்ல, நீதான் பண்ணணும். அதை கருணையினால், the transfer of knowledge from one to the other should be based upon this great compassion. எவ்வளவு பெரிய உத்தமமான வார்த்தை அது. ஒரு வாத்தியாருங்கிறது வந்து அது என்ன ஆயிட்டான் ஒரு காலத்துல வந்து, நீங்க மகாபரியாவுடைய தெய்வத்தின் குரல் எடுத்து பார்த்தா வாத்தியார், உபாத்தியாயர், குரு, இதுக்கெல்லாம் வித்தியாசம் எழுதியிருப்பார்.
உண்மையான குருவுக்கு வந்து குரு ஆசிரியனுக்கு இடையில வந்து பணப்பட்டுவாவே இருக்கக்கூடாது. இவ்வளவு பணத்துக்கு இவ்வளவு சொல்லித்தரேன் சொன்னா வாத்தியாரே கிடையாது. இஸ் நாட் இஸ் நாட் அ குரு. உண்மையான குரு யாருன்னு சொன்னா கருணையினால். ஔவையார் ஒரு ஒரு பாட்டுல எழுதுறா. ஔவையார் எழுதுவார் சபை நூற்றுருவர் என்று ஒரு பாட்டு. அதுல வந்து சபையில 100ல ஒரு பேர் பேசுவான், 1000 ஒருத்தன் எழுந்தினப்பான், அந்த 1000லயும் ஒருத்தன் தான் கவிஞன் ஆவான்னு சொல்லிட்டு கோடியில ஒருத்தன் இருப்பான். யாருன்னா தாதா, கோடியில் ஒருவரும்பா. இந்த தாதான்னா நம்ம ஊர் தாதா இல்ல, பிறருக்கு தன்னுடைய அறிவை தானமாக கொடுப்போம். வெரி ரேர். தப்பா சொல்லி கொடுப்பான், இவனுக்கே தெரியாது. இன்னொன்னு கேட்டா, ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டா சில பேர் என்ன தெரியாதுன்னே சொல்ல மாட்டான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், இஃப் யூ கோ டு கேரளா அண்ட் ஆஸ்க் எனிபடி வாட் இஸ் சார், இங்க ரோட்ல வழி கேட்டா ஒருத்தன் கூட தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். இங்கே போய் அங்க போய் ஆரம்பிச்சு கடைசியில எங்க போறதுன்னு தெரியாது. ஒரே வார்த்தை தெரியாது சார் சொல்லிடலாம். ஸோ த பாயிண்ட் இஸ், ஐயங்கள் தீர்ப்பது கருணையினால் ஐயங்கள். இது வந்து எளி வந்து இறங்குகின்ற இன்னொரு நுட்பமான விஷயம் இங்க என்னன்னா, கருணையினால் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் டிவினிட்டி. டிவைன் குவாலிட்டி இஸ் தட். சௌலபியம் என்பது பேரு, எளி வந்து இறங்குகின்ற தன்மை. ஆகவே அறிவற்ற உனக்கு அறிவில்லையான்னு கேட்பதில்லை, கேட்பான். ஏன்னா இது கூட தெரியாது உனக்கு, தெரியல அப்படி இல்லை. உண்மையான குரு என்பவன் அறிவில்லைன்னா தெரியலையா நான் சொல்லித்தரேன். எப்படி வந்து ஒரு நோய்க்கு மருத்துவன் மருத்துவம் செய்கிறானோ அதே போல அறிவில்லாத ஒருவனுக்கு வந்து அந்த அறிவை கொடுப்பது. ஒரு க்ஷணத்துல கொடுத்தாலே காளிதாசனுக்கு ஊமையனாக இருந்தான், மிகப்பெரிய புகழ்பெற்ற மகா கவியாக மாறிவிட்டான் இல்லையா? ஆகவே அந்த மூங்கையனுக்கு கவி கொடுத்தாலே அந்த சக்தியை பேசுகிறான் அவன். கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். இன்னொன்று வந்து ஐயம் வரணும். தமிழ்ல வந்து ஐயம் திரிபு என 2 சொல் இருக்கிறது. ஐயம் திரிபர கற்றான் என்று சொல்வார். ஐயம் திரிபர சார் இதுலயே ஐயம் வந்துருச்சு சார் அப்படியா? இதுலயே ஐயம், ஐயம் திருவுன்னா இதுலயே சந்தேகம் உண்டு. ஐயம் என்றால் தெளிவிலால் தெளிவில்லானால் ஏற்படக்கூடிய சந்தேகம். திருவு என்றால் ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். வெள்ளை என்றால் அதை கருமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது ஒரு 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 கசடு, குற்றம். அதாவது நம்ம கசடு என்ற ஒரு சொல் இருக்கிறது. அது எங்க பயன்படுத்துறோம் கசடுங்கிற சொல்ல? திருக்குறள்ல எங்க வருது கசடுங்கிறது? சின்ன சின்ன இந்த சொல்லெல்லாம் நமக்கு அந்த அந்த ஊர்ல இருக்கு. கற்க கசடர கற்க, கற்றவின் கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு அதெல்லாம் வருது இல்ல. அதுல முக்கியம் வந்து கசடர கற்க வேண்டும். அப்ப கசடுனா என்னன்னா ஐயம் திரிபு. கசடு என்பதற்கு குறை என்று பொருள். குறையில்லாத கற்க கற்க வேண்டும். அதுதான் முழுமையான கல்வி. ஏதோ ஒண்ணு தெரியுது என்ன படிக்கும் போதே. அதான் நம்ம ஊர்ல எப்படின்னா, பிகாஸ் தெர் இஸ் a பியூட்டிஃபுல், ஐ திங்க் இட் வாஸ் ஆர்தர் கிளார்க் ஆர் சம்படி, ஐ ஃபர்காட் தி நேம் ஆஃப் தி ஆத்தர். த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஒரு பெரிய ஆர்டிகல் ஐ ரெட் இட் லாங் பேக். அதுல என்ன சொல்லுவான்னா, ஒரு தேர்வு முறை இருக்குது, எக்ஸாமினேஷன் இருக்கு. அது கால்டு பாஸ் எக்ஸாமினேஷன், 40 வாயினா எல்லாரும் பாஸ். இன்னொன்னு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அதுல வந்து 10 பேர் தான், 100 பேர் எழுதுறான், 10 பேர் தான் பாஸ் பண்ணோம் அப்படின்னா முதல் மார்க் யார் வாங்கிறான் 10 பேர் அவனுக்கு தான் பாஸ் கொடுப்போம். இட்ஸ் கால்டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அப்ப இதுக்கு ரெண்டுக்கு விஷயம் என்னன்னா, இந்த பாஸ் எக்ஸாமினேஷன் என்ன ப்ராப்ளம்னா, எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அதை விட்டுருவான். எல்லாம் படிக்க வேணாம் விடு, மொத்தம் நமக்கு 40% தான் வாங்கணும், 35 வாங்கினா 5 மார்க்கை போட்டுட்டு மேல அனுப்பிடுவாங்க அது. ஆகவே அப்படி இருக்கக்கூடாது. அதல்ல கல்வி என்பது. கசடு குற்றம் நீங்கி கற்க வேண்டும், குறை நீங்கி கற்க வேண்டும். இது எப்படி நடக்கும் என்று சொன்னால், இறைவி தலைவியாக விளங்கக்கூடிய சக்தி தேவி தாள் பணிந்து அவள் அருளாமல் இதுக்கு முடியாது. அப்ப யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் தெய்வத்துக்கு சமம். மாதா பித்தா குரு தெய்வம் என்று ஏன் வைத்தார்கள் என்று சொன்னால், இந்த கற்றுக் கொடுக்கும் போது அந்த நேரத்தில் he becomes God. சகனா வவது சகனோ புனக்து சக வீரியங் கரவாவகை தேஜஸ்வி நாமதி தமஸ்து மாவித்வேஷாவகை. நமக்குள்ள எந்த விதமான வேறுபாடுமின்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விஷயம் தெரிஞ்ச குருவும் ஒன்றுமே தெரியாத சீடனும் சமதளத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அதுதான் டிவினிட்டி. The divine grace will not segregate the person with the knowledge or not. அப்போ அந்த லெவல்ல இருக்கக்கூடியவன் தான் knowledge of transfer is possible. இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு செய்தியாக கருணையினால் ஐயங்கள் எடுக்க வேண்டும். அதுல நாம என்ன புரிஞ்சுக்கணும்? யாராவது சந்தேகம் கேட்டானா
ஐயோ தலையெழுத்து கேட்கறான்னு சொல்லக்கூடாது, கருணையினால் கொடுக்க வேண்டும். சப்போஸ் உங்களுக்கு தெரியும் சில யார் கேட்கறான், கருணையோடு சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நான் இன்னமும் நினைத்துக் கொண்டிருக்கேன். எங்க கல்லூரியில் நான் எழுதியிருக்கேன், குவிகத்தில் எழுதின என்னுடைய தமிழ் ஆசிரியர் பேராசிரியர் ஜெகநாதாச்சாரியார் அப்படிப்பட்ட அன்பானவர். அவர்கிட்ட படித்ததே அவ்வளவு பெரிய பெருமை. எந்த எந்த மாணவனையும் அவர் கடிந்து கொண்டதே கிடையாது. எந்த நேரம் போனாலும் அவர்கள் விளக்கத்தை கொடுப்பார்கள். அதுபோல எங்களுடைய பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் எவ்வளவு விஷயம் இதெல்லாம் எழுதினா அவர்கள் பெரிய புத்தகமா போடலாம். இட் இஸ் டாக் அபவுட் த கிரேட் பேராசிரியர் மூவா. மூவா அவர்களை பற்றி சொல்வார்கள். அது தவறாக சொல்லவில்லை. அவர் நடைமுறை எப்படின்னா, மூவா அவர்கள் பச்சைபால இருந்தார், பின்னாலே யூனிவர்சிட்டியில வந்தார், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஆனார் பல்கலைக்கழகத்துல. அப்ப வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கும் போதே ஏதோ ஒரு குறிப்பிட்ட இலக்கியம், செவ்விலக்கியத்தில் ஏதோ ஒரு பகுதி அதை நடத்தி கொண்டிருப்பாரா. அதுல ஏதாவது ஒரு ஒரு ஐடியா, புது ஐடியா வந்துன்னு சொன்னா, மாணவர்கள் நீங்க போங்க நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம் சொல்லி போயிட்டு அதை எழுதிடுவார், கட்டுரை எழுதிடுவார். He will write so that there is a what you call as the recognition for his writing and new thoughts. அது அப்படி எடுத்து அது வரலாறு சொல்லுகிறது. அப்படியே எடுத்து அவர்கள் நிறைய பதிப்பெல்லாம் செய்தார்கள், புதிய புதிய கருத்துக்களை சொன்னார்கள். பெரிய ஸ்காலர். ஆனாலும் எல்லாருக்கும் எல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டார். ஆனா சில பேர் இருக்கிறார்கள், யாரு கேட்டாலும் சொல்லுவார், எங்க இருந்தாலும் கிடையாது. வடிவேலு செட்டியார் அவர்கள் கைவல்ய நவநீதம் எழுதும் போது சிந்தாதிரிப்பேட்டில் அவர் 90 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் வாழ்நாள் வரைக்கும் சிந்தாதிரிப்பேட்டில் இந்த ஸ்கூல்ல பக்கத்துல 4ல இருந்து 6 மணி வரைக்கும் உட்காந்துருப்பார். யார் வந்து கேட்டாலும் ஒரு ஞான உபதேசம் தான். யார் எந்த சந்தேகம் கேட்டாலும் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார். ஆகவே யாரெல்லாம் சந்தேகத்தை சரியான முறையில தீர்த்து வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கருணை உள்ளம் இருக்க வேண்டும். பாரதி இதெல்லாம் ஏன் சார் கேட்கிறான்? அதுக்கு பின்னாடி வரும். அது இன்னொரு லிங்க். அது சொல்றதுக்கு இன்னும் நேரம் வரல. இது முடியும் போதுதான் அது வரணும். இப்ப இதெல்லாம் கொடுங்க கேட்கிறான். கற்க கசட வள்ளுவன் சொன்ன விஷயமாக கேட்கிறான். கல்வியிலே மதியனை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். அப்ப என்ன அப்படின்னா, கல்வி, அந்த கல்வியில மதியம் சேர்ந்தால்தான் நீ ஐயம் உனக்கு வரும், இல்லைன்னா வராது. எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு சார், நோ டவுட் அப்படின்னு பையன் சொன்னா, அங்க ஒண்ணு கல்வி பூர்ணமா இல்ல, இல்ல மதி இல்ல, அறிவு இல்ல. கல்வி அறிவு ரெண்டுத்துலயும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது ரெண்டும் பூர்ணமானதான் இவனுக்கு ஐயம் வரும். The entire Kathopanishad, the great Kathopanishad, one of the most important Upanishad. அந்த என்னன்னா என்டையர் உபனிஷத் ஆன் தி டவுட் ஆஃப் நச்சிகேதஸ். நச்சிகேதஸ் ஒரு சின்ன சிறுவன் கேட்கக்கூடிய, யம தர்மராஜன் கேட்கக்கூடிய ஒற்றை கேள்வியில ஒரு உபனிஷத்தையே விரிந்து வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால அந்த ஐயம் தீர்ப்பதுதான் நமது பெரிய பெரிய புராணங்கள் இல்லையா? சுகமுனிவர் வந்து பரிஷத்துக்கு சொன்னதுதான் பாரதமாக விரிந்திருக்கிறது, பாகவதமாக விரிந்தது. வால்மீகி கேட்ட கேள்விதான் ராமாயணமே வந்தது இல்லையா? யார் எல்லாவற்றையும் சிறந்தவன்? மனிதரிலே நரேந்திரனாக நரர்களுக்குள் மிக உயர்ந்த பண்பை கொண்டவன் யார் என்ற கேள்விக்கு விடையாகத்தான் ராமாயணமே பிறந்தது. அதனால நம்ம வந்து இந்த ஐயம் தீர்ப்பது என்பது ஒரு முக்கியமான செய்தி. தலைமுறையை தாண்டி எதுதானே சொன்ன பாரதி ஏன் இதெல்லாம் கேட்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய தலைமுறையை தாண்டியும் செய்திகள் சென்று சேர வேண்டும் என்று ஒரு அற்புதமான இலக்கத்தை படைக்கக்கூடிய மரபிலே பாரதி மறுபடியும் தோன்றுகிறான். இந்த மரபிலே வருகிறான். அவன் சொல்றான், அதுல கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். அடுத்து தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும். தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும். பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு வினைச்சொல் எப்படி வருகிறான் பாருங்க. தொல்லை தரும் அகப்பேயை விரட்ட வேண்டும், அதெல்லாம் ஒண்ணு சொல்லல. அப்படியே வந்து சில என்ன பண்ணுவோம், வீட்டுல பூனைக்குட்டி இருக்கும். அந்த பூனைக்குட்டியை கொண்டு அது வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கும். எங்கேயா கொண்டு வரணும், ஸ்கூட்டர்ல வந்து ஒரு சின்ன பையில போட்டு, ஒரு நாய்க்குட்டி அப்படி தான் திரும்பி வரும். பூனைகளும் அது மாதிரி வரும். ஒரு பையில போட்டு உட்காந்து ஸ்கூட்டர்ல போய் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு விட்டு வருவான். இவன் திரும்பி ரோட்ல யூ டர்ன்லாம் எடுத்து சிக்னல் எல்லாம் தாண்டி வரதுக்குள்ள அது வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கும். வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கும். ஏய் நான் வந்துட்டேன் பாருங்க. பிகாஸ் தே காட் a lot of smell sense. அதுக்கு இடம் தெரியும், வழியெல்லாம் சிக்னலுக்கு காத்திருக்காது. they know the shortest route back home. அது போல இந்த அகப்பேய் என்று இருக்கிறது, அகமாகிய பேய். அது என்ன அப்படின்னா, அதுதான் பேதை நெஞ்சே என்று பாரதி வெளிச்சொல்லாலே வெளித்து அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அகப்பேய் என்கிறார். அதுதான் சொல்றான், பேதை நெஞ்சே. இந்த அகப்பே என்பது வந்து உள்ளமாகிய பேய். பேய்னா ஏன் அது பேய்னு பேர் வச்சாங்க? கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அது அதை பார்த்து அதை பயம். ஐயோ பேய் பிடிச்சதுதான் என்ன, பேய் நம்ம என்னமோ செஞ்சிருமே.
அப்ப அகப்பை இதான் என்ன பண்ணார், 18 சித்தர்கள் உண்டு. 18 சித்தர்கள் அந்த காலத்தில் இருந்ததாக பட்டியலிட்டார்கள். சிவவாக்கியர்ல ஆரம்பிச்சு பட்னத்தார், இது மாதிரி பல பேர், குதம்பை சித்தர் இருக்கிறார், எத்தனையோ சித்தர்கள். நான் இப்போ ஒரு முறை சித்தர்களை பத்தி சொல்லும்போது இதை பற்றி நான் பேசி இருக்கிறேன். பழைய ரெக்கார்டிங்ல கேட்க பார்க்கலாம் நீங்க. அதுல இத்தனை சித்தர்கள் இருக்கும்பொழுது இத்தனை அதுல ஒருத்த பேர் அகப்பேய் சித்தர். அவர் பேரே அகப்பேய். அவர் என்ன பண்ணார், இப்ப வந்து ஆஹ், பாரதி நெஞ்சே என்று கிளியே என்று எத்தனையோ கிளி பாட்டு இருக்கு. அதுல கிளிக்கண்ணி என்று சொல்வார்கள். சொல்ல வல்லாயோ கிளியே அப்படின்னு ஒரு பாட்டு. சொல்ல வல்லாயோ கிளியே, அது மாதிரி கிளியை கூப்பிடுற மாதிரி, குயிலை கூப்பிடுற மாதிரி, இது மாதிரி வெளிச்சொல், இந்த பறவைகளை வெளிச்சொல்லாக்கி கூப்பிடக்கூடிய வகை உண்டு. அது மாதிரி அகப்பேங்கிறாரு. அதுல ஒரு 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 லைன் எழுதுறாரு. அதுல அதுல நிறைய நிறைய எழுதுவார். அதுல எனக்கு தெரியக்கூடிய ஒண்ணு, உன்னை அறிந்த கால் அகப்பேய் ஒன்றையும் சேராயே. உன்னை அறிந்த கால் அகப்பேய் ஒன்றையும் சேராயே, உன்னை அறியும் வகை அகப்பேய் உள்ளது சொல்வேனே. இதுக்கு என்ன பொருள்னு விளக்கம் சொல்லணும். இது ரொம்ப சின்னதா இருக்கும், சாதாரண வார்த்தைகளா இருக்கும். இது அந்த காலத்துல பார்த்துருக்கேன். அப்ப அகப்பேய் என்பது ஒரு சித்தருடைய பெயர், அதை பாரதி பயன்படுத்துகிறார். இப்ப நான் என்ன நினைத்து பார்த்தேன், இங்க என்ன சாதாரண எழுதக்கூடிய விஷயத்துல எழுதி எழுதி கொண்டு வருகிறான். கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும், தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும். தொல்லை தரு அகப்பேயை தொலைக்க வேண்டும்னா அகப்பேய் என்பது சித்தர். அப்போ சித்தர்கள் பாணியிலே இவன் சொன்ன பல விஷயம் இருக்கிறது. நானும் ஒரு சித்தன் வந்தேன்லாம் சொல்றான். அப்ப இந்த பாட்டுல இன்னொரு அகச்சான் என்னன்னா, இவன் பக்தி வழியிலே வந்து கொண்டிருக்கிறான். ஆன்மீக ஞானத்தை பெற்றவன், அத்வைத வேதாந்தியாக இருந்தவன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடலிலே சக்தி தாளே சரணம், வெவ்வேறு தெய்வங்களை சொன்னாலும் சக்திதான் அதில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அகப்பேயை தொலைக்க வேண்டும்னா, இந்த சித்தருடைய ஐடியாக்கள்லாம் என்னெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் விட்டுரு. உனக்கிட்ட ஏற்கனவே இருக்கு. போற வழியில அந்த பைய எடுத்துன்னு போகாத கூட, அதெல்லாம் அந்த உன் பையில போட்டு வச்சிருக்க. தங்கம் வெள்ளி நகை எல்லாம் இருக்கு உங்ககிட்ட. அது பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருக்கு, பெரிய சொத்துன்னு. தொலைச்சுடுறாது, விட்டுட்டு எழுந்து போயிடு. தொலைத்தல் என்பதும் துறவு என்பதும் ஓரிடத்துல ஒன்றுக்கொன்று துணையாக நிற்கக்கூடிய சொல். தொலைஞ்சு போங்கிறான்ல, தொலைஞ்சு போ. நான் இன்னொருத்தனுக்கு கொடுத்தேன்னு இருக்க வேண்டாம். அதாவது பட்டினத்தார் என்ன செய்தார், அஹ், இது கூட ராமாயணத்துல ராமன் கூட வால்மீகி எழுதுகிறார். ராமன் வந்து காட்டுக்கு செல்லும் போது எல்லாத்துக்கும் தானம் செய்து விட்டு போகிறார். அந்த காலத்துல உண்டு தானம். அப்ப ஏதாவது ஒரு புண்ணியம் வரும். கர்ணன் சொன்னால் தானம் செய்கிறான். பட்டினத்தார் என்ன பண்ணார், பேய்ச்சுரை இனிக்கின்ற காலம் வரும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்ன போது என்ன சொன்னார், அவர் பெரிய பணக்காரர், பெரிய பண்ணையா, பெரிய என்ன சொல்றது, நம்ம இந்த பஞ்சாயத்தை காட்டுறாங்க, இந்த மாதிரி ஊருக்கே பெரியவர், தலைப்பா தலைப்பா கட்ட ஏதோ சொல்லுவாங்க, தலைக்கட்டு, முதல் தலைக்கட்டு என்றெல்லாம் சொல்லுவாரு. அப்படி ஒரு பெரிய பதவியில இருந்தவர், பெரிய செல்வந்தர். பொன்னை சூறையிட்டுக் கொள்க என்று சொல்லிட்டு ஓடிட்டார். இந்த பொண்ணை எல்லாம் எடுத்து யாருக்கா நான் அது மாதிரி துறை உரம் போறேன், எனக்கு போல நீங்க வச்சுக்க, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தால் அந்த தானமா செய்யக்கூடிய அந்த செய்கை இருக்கிறதே, அது ஒரு புண்ணியத்தை கூட்டி விடும். இருள் சேர் இருவினை என்று வள்ளுவன் சொன்னது போல, புண்ணியமும் வேண்டாம் பாபமும் வேண்டாம் போடானர், பொன்னை சூறையிட்டுக் கொள்கனர். அதுபோல தொலைத்தல் என்று சொன்னார். அப்போ அகப்பே என்பது அகமாகிய பேய். அகப்பேன்னு உனக்கு தொலைக்கணும்னு சொல்லலாம். அகமாகிய பேயை, என் வீட்டுல பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்லலாம். அகப்பேய் என்று தனியா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்ல, ஒவ்வொருவனுடைய அகம் என்ற மனம் இருக்கிறது, இது பேய் போல இருக்கிறது. அது ஓமையா சொல்றான். அந்த அகப்பேயை தொலைக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ற அகங்காரத்தை தொலைக்க வேண்டும். ஒன் ஹூ இஸ் ஈகோட்டிஸ்டிக். நான் ஒண்ணு சொல்றேன், தத்துவத்தை சில பேர் சொல்லலாம். நான் என்ற இந்த பாட்டு வந்து சுவாமி ஹரிதாஸ் அவர்கள் பாடுவார்கள். நான் அழிந்து நீயாக வேண்டுமப்பா ஞானானந்த குருவே என்று அவருடைய பாட்டு. நான் அழிந்து நீயாக வேண்டும் என்பார். நான் என்று சொன்னால் அகங்காரம் என்று சொல்வார்கள். திஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் ஈகோட்டிஸ்டிக். இல்ல சாதாரண பார்த்தா, unless you are you are going to kill your ego, you cannot be functioning with love with people. இந்த ஈகோ என்னைக்கு போறதோ நீங்க சாதாரண ஒரு ஒரு குழந்தையோட, சாதாரண ஒரு சமூகத்துல உறவுகளோட, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். என்ன அர்த்தம் அதுக்கு,
நம்ம எல்லாம் இவ்வளவு நாள் வளர்ந்துருக்கோம், எல்லாருக்கும் சுற்றம் இருக்கு. ஆண் பெண் குழந்தைகள், தாயார் தந்தையர், சகோதரர்கள் எல்லாரும் இருக்கும். எந்த வீட்டுல இல்ல சொல்லுங்க? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கே ஒரு நிலை வர வேண்டும். The moment you start picking holes here and there, they'll be always there. குறையில்லாத உறவுகளே கிடையாது. அப்ப எவ்வளவு சாதாரணமா வழக்கு சொல்லிலே ஒரு மாபெரும் பண்பாட்டை இந்த மண் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இன்னொரு நண்பர் ஒருத்தர் பேர் ப்ரொஃபசர் இன் பாண்டிச்சேரி, வழக்கு சொல்லும் வாழ்க்கை நெறியும், வழக்கு சொற்களும் வாழ்க்கை நெறியும் என்றே ஒரு புத்தகம் எழுதினார் அவர். சாதாரணமா சொல்றது. சொன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அது சாதாரணமா சொல்லணும். இல்ல, அப்படி குற்றம் பார்க்காத நிலை வேண்டும் என்று சொன்னால் யூ ஷுட் கில் ஆர் சப்ரஸ் யுவர் ஈகோ. அதைத்தான் இங்கே அவன் சொல்கிறான், அகப்பேயை தொலைத்தல் வேண்டும். டே கூடவே இருக்கடா, தொலைஞ்சு விட்டுரு, கையை விட்டுரு. போயிட்டே இருக்கிறான், கையை விட்டுட்டா ஓய்ஞ்சு போடும், அவ்வளோ. அப்படி தொலைந்து போக வேண்டும். அதை எனக்கு நீ அருள வேண்டும். துணை என்று நின்னருளை தொடரச் செய்தே. துணை என்று நின் அருளை துணைரச்சு. இது ஒண்ணு முக்கியமான செய்தி என்னன்னா, துணை. இந்த துணைங்கிறது வந்து நாம என்ன நினைக்கிறோம்? there is a difference between வழிகாட்டி அண்ட் வழித்துணை. வழிகாட்டி என்பது ஒரு இடத்துல நிற்கும், இந்த பக்கம் போ என்று சொல்லும். வழிகாட்டி என்பவன் கூடவே வருவான். அப்ப இறைவன் வந்து இந்த வழிகாட்டியா நிற்கக்கூடிய வழித்துணையாக வருபவன். கந்தர் அலங்காரம் பேசுகிற அருமையான பாட்டு, விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள். கேட்டீங்களா அந்த பாட்டு? எல்லாரும் கேட்ட பாட்டு அது. கந்தர் அலங்காரத்துல அற்புதமான பாட்டு இருக்கும். ஐ திங்க் சீர்காழி கோவிந்தராஜன் நிறைய பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த பாடல. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகன் நாமங்கள், முருகா எனும் நாமங்கள். என்ன என்ன நாமம் அது? மெய்மை குன்றா மொழிக்கு துணை. முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோள்கள். முன்பு செய்த பழியில பாவ வினைகள் எல்லாம், நல்ல வினை தீவினை எல்லாம், முன்பு செய்த வினைக்கு பழிக்கு துணை. பழின்னு சொல்றது, வினைங்கிறது பழின பேர். முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோள்கள், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. அப்படின்னு பாட்டு முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. செங்கோடன் மயூரம்னு ஒண்ணு திடீர்னு இதெல்லாம் ரொம்ப மயூரம்னு கேட்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லா பாட்டுலயும் உங்களுக்கு ஈஸியா வந்துடாது. அந்த யாப்பு அதெல்லாம் அடிகள் அருமையா இருக்கு. அது வந்து அதாவது என்ன சொல்றார், வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. மயூரம்ங்கிறது வாகனம். ஒரு வழியில போறோம்னா யூ ஷுட் ஹேவ் a vehicle. மயூரம் இருக்கிறது, மயில் இருக்கிறது. உங்க பாதுகாப்பு வேணும், அது வடிவேல் இருக்கிறது. பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று பாடுவார். அப்படி வழியிலே துணையாக நிற்கக்கூடிய, அதனால்தான் வழித்துணை பாடல்கள். கூட ஐயப்பன் கோவிலுக்கு போறவர்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள், ஆறுபடை வீடுகளுக்கு செல்வர் பாடிக்கொண்டு செல்வார்கள். அப்படி அந்த ஒலியே, இறைவனுடைய திருநாமத்தினுடைய ஒலியே துணையாக நிற்கும். அப்படிப்பட்ட சொல்கிறார், துணையென்ற நின்னருமை தொடரச் செய்தே நல்ல வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். நமோ நம ஓம் சக்தி என நபிலாய் நெஞ்சே என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? நல்ல வழி என்று சொல்ல, நல்ல இதெல்லாம் இருந்தாதான்ப்பா நல்ல வழி. அதாங்க வழி என்ற சொல் வருது பாருங்க. இதெல்லாம் சேர்த்து சொல்லும் பொழுது இதுதான் நல்ல வழி என்று சொல்லும் பொழுது, மறுபடியும் இந்த பாடலை நான் முதலிருந்து பார்த்தால் இந்த பாடல் இப்படி செல்கிறது. செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். பிளீஸ் நோட் ஒன் பை ஒன் என்னெல்லாம் கேட்கிறான்னு மறுபடியும் சொல்றேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். செல்வங்களை பத்தி சொல்லுங்க, நினைவு கொள்ளுங்கள். சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். என்னெல்லாம் சிறுமை என்று பார்த்தோம். கல்வியிலே மதியனை நீ கொடுக்க வேண்டும். கல்வி மதி பற்றி பார்த்தோம். கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். ஐயங்கள் கெடுக்க வேண்டும், அது ஒரு அழகு. அதாவது இது வரவே கூடாது. எடுப்பார்க்கும் கெட்டார்க்கு சார்பாய் எடுப்பதும் எல்லாம் மழை என்று சொன்னானே வள்ளுவன். அதை போல வந்து அழிப்பது, கெடுப்பன அழிப்பது, அழிக்க வேண்டும் என்று சொன்னான். தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும், துணை என்று நின் அருளை தொடரச் செய்தே. இட் ஷுட் நாட் பி a ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். அப்பப்போ மாசம் ஒரு வாட்டி வர, அப்படி இல்ல. தொடர்ந்து நீ வர வேண்டும் அம்மா, என்னோட தொடர்ந்து இருக்க வேண்டும். நல்ல இதெல்லாம் இருந்தா நல்ல வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நமோ நம ஓம் சக்தி என நவீனால் நெஞ்சே. இத்தனை விஷயத்துக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நமோ நம ஓம் சக்தி என்றே சொல்ல வேண்டும். எங்க ஆரம்பிச்சா? ஞான பாடல் எங்க ஆரம்பிச்சோம் நம்ம? பரசிய வெள்ளத்தை உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியர். அந்த தெய்வம் என்னங்கிறது பத்தி பேசுறான், சக்தி என்பதை பற்றி பேசுகிறான்.
அப்போ இந்த பாடலுடைய இன்னும் ஒரு விருத்தம் இருக்கிறது. அதை அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். அதுல பூரா பூரா எனக்கு அதுல நீ எல்லாற்றையும் எனக்கு செய்வாய் என்பதை எழுதுகிறான். ஆக முற்ற முழுதாக தன்னை பக்தனாக பாரதி மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாடல் இது. இந்த பாட்டிலே தன்னுடைய சக்தி தாசனாக மாறுகிறான், காளி தாசனாக மாறுகிறான். ஒரு வேதாந்த அத்வைதத்திலிருந்து, அத்வைத வேதாந்தத்திலிருந்து, சித்தர்களுடைய கொள்கையிலிருந்து அவன் எதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறானோ அதையெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கிறது. ஏன் என்பதற்கான காரணத்தை நான் பின்னாலே சொல்ல இருக்கிறேன். இந்த டிரான்சிஷன் என்ன தேவை? போன முறையே சொன்னான், வேதத்தினுடைய துணிவாக இருக்கக்கூடிய சக்தி என்கிறான். இதுல பீப்புள் லைக் வாவேஸ்வரர், அரவிந்தர், பாரதியினுடைய குருவாக விளங்கிய குருமணி என்று சொல்கிறான். ஒரு கடிகையிலே எனக்கு ஞானத்தை கொடுத்த குருமணி நிவேதிதா தேவி என்கிறார். சுவாமி விவேகானந்தர் நிவேதிதா தேவியினுடைய குருநாதர். அப்ப இவர்கள் எல்லாம் இருக்கும்பொழுது இவரிடம் தான் பெற்ற அந்த அறிவு என்ன என்று சொன்னால், அறிவினால் ஆவதன் என்று வள்ளுவன் கேட்டது போல. அதுல இன்னொரு விஷயம் சொல்றான். வள்ளுவன் என்ன சொல்றான்? அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று பேசுகிறார். அப்ப நான் இதுக்கு விளக்கம் சொன்னேன். ரொம்ப நாளா நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன். இது எங்க எழுதுறான்னு சொன்னா பொருள்ல தான் இருக்கு, பொருட்பால்ல தான் வருது. அறிவினால் சாரி, அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பது பொருட்பால்ல வருகிறது. அப்போ ஒரு ராஜாவுக்கு சொல்றான், அறிவு இருந்தாதான் நீ பாதுகாப்பா இருக்கும். அறிவு அற்றம், அற்றம் என்றால் அழிவு. அறிவு என்பது அழிவை காக்கக்கூடியதுங்கிறான். அப்போ வெகு காலம் கழித்து படித்துக் கொண்டே இருக்கும்போது அப்படி புலர்ந்து சில நேரம் ஒரு விஷயத்த திடீர்னு தோணும். எப்படி இந்த சைக்கிள்ல போகும்போது பேலன்ஸ் வருதோ அந்த மாதிரி. எப்போ பேலன்ஸ் வந்து கேட்டா, பாட்டுக்கு எப்போ சுருதி வந்து கேட்டா, ஒரு வித்வான் கிட்ட போய், வித்வான் அதை சொல்றது உண்டு, வித்வான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா ஸ்ருதி சேர்க்க சொல்லிக் கொடுக்க முடியாது. அதாவது அவனுடைய காது தான் ஸ்ருதி. இந்த காது தான், இந்த காதுகளே ஒலிக்க வேண்டும். அது போல படித்துக் கொண்டே வரும்போது ஒரு விஷயம் தெளிவாகிறது. இவ்வளவு நாள் பொருட்பால சொல்லாம் நினைத்துக்கணுமே, இது பொருட்பால இருக்க வேண்டும். இது அறத்துப்பாலும் இருக்கலாம், காமத்துப்பாலும் இருக்கலாம், எல்லா இடத்திலும் இருக்கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றால் அழிவு எப்படி வேண்டுமானாலும் வரலாம், அழிவு எங்கு வேண்டும் வரலாம். அது ஆபத்திலிருந்து காக்கும். அது மட்டுமல்ல, இந்த அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னால் அது தன்னிலை சொட்டாக, அது உன்னுடைய அறிவு உன்னை காக்கும் என்று சொல்லி நிறுத்தக்கூடாது. இந்த அறிவு உன்னை தவிர கூட இருப்பவர்களை காக்கும், உறவுகளை காக்கும், ஏன் இந்த உலகத்தையே காக்கும். அதனால்தான் அறிவினால் ஆவதென்கொல் பிரிதின் நோய் தன்னோய் என்று சொன்ன வள்ளுவன், அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னால் இந்த அழிவை காப்பது என்பது நீ உன்னை காத்துக்கொள்ள மட்டுமல்ல, நீ உன்னுடைய உறவுகள், உன்னுடைய சுற்றம், இந்த உலகம் அனைத்தையும் காக்கக்கூடிய விஷயம்தான் இந்த அறிவில இருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்ப அது போன்ற அறிவு தேடும் பொழுது பாரதி நினைக்கிறான், நான் பெற்ற அறிவு செல்வம், நான் பார்த்த இந்த அற்புதமான ஈசோட்டெரிக், வாட் வி கால் இன் இங்கிலீஷ் ஈசோட்டெரிக், சம்திங் தட் யூ கேனாட் பர்சீவ் ஜஸ்ட் லைக் தட். பார்த்து இதுதான் அதுன்னு சொல்ல முடியாது, அனுபவத்தினால் மட்டுமே உணரக்கூடிய, அந்த மொழிகளினாலே புலப்படுத்த முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயத்தை பாரதி என்ன செய்கிறான்? அதை இந்த நாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் நினைக்கிறான். அப்போ இந்த நாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அது இந்த டிவினிட்டியில இந்த அத்வைதத்தை எப்படி கொண்டு வர வேண்டும். இந்த அத்வைதம் பேசுகின்ற வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்திலிருந்து வேறாக விளங்கக்கூடிய இந்த சக்தி என்ற அந்த அற்புதமான விஷயத்தை அவன் தெய்வமாக மாற்றி உங்கள் கையிலே கொடுக்கிறார். இதுதான் பாரதியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அவன் எல்லாத்தையும் பாடிய பிறகு சக்தியை பாடுகிறான் என்று சொன்னால் இந்த சக்தி உபாசனை தான், அவன் ஒரு சாக்தன். அந்த சக்தி உபாசனை வேண்டும், அதைத்தான் வலியுறுத்துகிறான். அது எங்கெல்லாம் வலியுறுத்துகிறான், ஏன் சொன்னான் என்பதை முழுமையாக அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். வந்திருந்து கேட்ட அத்துணை பேருக்கும் எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் மறுபடியும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி.